வணக்கம் நண்பர்களே. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் இதில் ஏற்பட்ட இடையூறுகள், பயணத்தில் ஏற்பட்ட இடையூறுகளை உங்களோட ஷேர் பண்ணணும். அதனால் ஃபோட்டோ எடுத்துக்க ஜிபிஎஸ் ஃபோட்டோஸ் எடுத்து லாஸ்ட்டில் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஏன்னா மரக்காணம்ன்ற ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாண்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் பாதியில் டேக் டைவர்ஷன்ட்டு பஸ்ஸு திரும்பிடுச்சு. பாருங்கள், ஒன் வேலையும் பஸ்ஸு போய் ஒரு கிராமத்துக்குள்ளே போன பிறகு தான் இந்த பிரச்சனையே ஆரம்பம். போங்க சார், நான் சொல்றேன். அந்த ஊருக்காரங்க பஸ்ஸு போகிறதுக்கு எப்படி வழி சொன்னாலும் டிரைவருக்கு அந்த வழி தெரியல. ஆனால் எங்கள் பஸ்க்குள்ளேயே இருந்த ஒரு நபர் எனக்கு மரக்காணத்துக்கு போகிற ஷார்ட் ரூட் தெரியும் வாங்கன்ட்டு இந்த திண்டிவன ரூட்டுக்காக கூப்பிட்டுட்டு போய் அந்த திண்டிவனத்துலேருந்து மரக்காணத்துக்கு எப்படி டேர்ன் பண்ணுமோ அது வரைக்கும் அவர் வழிகாட்டி கொண்டு போய் இறக்கி விட்டார். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வழி சொல்லலைன்னா நிச்சயமாக அந்த பக்கம் நிறைய வாகனங்களோ மக்களோ நடமாட்டம் இல்லை. யார்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பாதை இப்போ எப்படி பாதுகாப்பாக இருக்குன்றது தெரியல. அப்படியும் அவங்க வழிகாட்டின அந்த வழியில் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடுற அளவுக்கு பயங்கரமாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பொறுமையாக போகும்போதெல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டே தான் நான் போனேன். உண்மையிலே இந்த வெள்ளத்தில் மாட்டின ஒவ்வொரு நபர்களும் தப்பிச்சு வந்தது கடவுளோட செயல், அவங்க புண்ணியம், அப்படி தான் நம்ம சொல்லிக்கணும். இன்றைக்கி நான் இந்த இடத்துல தப்பிச்சது காரணம் உண்மையிலே கடவுளை நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு போனது ஒரு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் நான் போகும்போது உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுற காரணம், அந்த லொக்கேஷன்ஸை ஃபோட்டோஸ் எடுத்த லொக்கேஷன் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. ஆனால் லொக்கேஷன் ஜிபிஎஃப்பில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எந்தெந்த லொக்கேஷனில் அந்த பஸ்ஸு போய் மரக்காணம் பிடிச்சதுன்றது தெரியும். அது கிட்டத்தட்ட நான் சென்னை சைதாப்பேட் இறங்குறதுக்கு 5 hours மேலேயே ஆயிடுச்சு. நான் 11 மணிக்கு இறங்க வேண்டிய இடத்துக்கு 12:45 ஆயிடுச்சு. நான் இறங்குறதுக்கு இறங்கி வீட்டுக்கு அதுக்கப்புறம் கடற்கடன் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பெரும் மூச்சு விட்டது. நான் சாயங்காலம் ரிட்டர்ன் சிட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாண்டிச்சேரிக்கு வரணும், இல்லைன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகணுன்றீங்க இந்த வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு அந்த ஜிபிஎஸோட அந்த மேப்பு லொக்கேஷன்லாம் பார்த்தா நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக வரலாம். ஆனால் நான் இன்றைக்கி கடந்துட்டேன். நாளைக்கோ இதுக்கு நான் வந்த பின்னாடியும் அந்த மற்ற ரோடுகள்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க, தண்ணியில் மிதந்துக்கிட்டு போது எங்கள் பஸ்ஸு. பாருங்கள் எப்படி தண்ணியோட வேகம்னா சீற்றமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காகவே ஆகிடுச்சு. எப்படி நம்ம இன்னைக்கு கடந்துடுவோமா, இல்லை எல்லா வழியும் இப்படி தான் இருக்குமான்ற அளவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா நிறையா டேம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஈவினிங் மேலே எனக்கு தெரிய வந்தது. அதனால் தகவல் சரிவர தெரிஞ்சுக்கிட்டு மிகவும் அவசியம்னா வெளி பயணத்தை தொடருங்கள். மரக்காணம் விட்டோம். இதுக்கப்புறம் எப்படி போகிறது, மரக்காணம் வந்தாச்சு.